டாக்டர் எம் சுதாகர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்களே, எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் அவர்களே, எனது பகுதி அமைச்சர் திரு விஜய் பாலாஜி சார் அவர்களே, மற்றும் இங்கு வீற்றிருக்கும் அமைச்சர் பெருமக்களே, சபையில் இருக்கும் மூத்த உறுப்பினர்களே மற்றும் என்னோடு புதிதாக இந்த சபைக்கும் வந்திருக்கும் சகாக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது கன்னி உரையை தொடங்குகிறேன். இந்த பேரவையில் காட்பாடி சட்டமன்ற தொகுதி மக்களின் பிரதிநிதியாக 30 ஆண்டுகளுக்கு பிறகு தளபதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் ஆசியால் மருத்துவனாக பணிபுரிந்த என்னை இந்த மாமன்றத்திற்கு அனுப்பி வைத்த எனது காட்பாடி தொகுதி மக்களுக்கு கோடான கோடி நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவர் நல்ல அரசனை பற்றி கூறும்போது, குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு என்று கூறுகிறார். மக்களை அரவணைத்து ஆட்சி செய்யும் தலைவனின் ஆட்சியை மக்கள் ஆதரிப்பார்கள் என்பதே இந்த குறளின் உயர்ந்த கருத்து. எதுவுமே மாறாதா என்று எண்ணிய என் போன்ற சாதாரண மனிதனுக்கு ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், கமிஷன் கேட்க மாட்டேன் என்று சொன்ன எங்களது தளபதியால் ஈர்க்கப்பட்ட சாதாரண பொதுமக்களில் ஒருவனாக இருந்த என்னை அரசியலில் ஈடுபட்டு காட்பாடி தொகுதிக்கு என்னை வேட்பாளராக தேர்வு செய்து முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சரும் திமுகவின் முக்கிய தூண்களில் ஒருவரும் பொதுச் செயலாளர் ஆகிய திரு துரைமுருகன் சார் அவர்களை எதிர்த்து வெற்றி பெற செய்து மாற்றத்தை கொண்டு வந்த இந்த ஒற்றை முகத்து சொந்தக்காரராகிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலுக்கு முன்பு எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் நமது டிவிகே கட்சியை பார்த்து ஏளனமாக இவர்கள் 4%, 6%, அதிகம் போனால் 10% மேலாக ஓட்டு வாங்க மாட்டாங்க என சொன்ன முதிர்ந்த அரசியல்வாதிகளுக்கு எங்கள் தலைவர் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே, ஏன் உலகத்திலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து வெற்றி வாகை சூடி அனைவரின் வாய்களை மூடிவிட்டார். காட்பாடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பல ஆண்டுகளாக செயல்படாமல் மூடப்பட்டு இருந்தது. இதனால் பொதுமக்கள் தங்களது குறைகளை நேரடியாக தெரிவிக்கவும் அரசின் நலத்திட்டங்கள் சம்பந்தமாக ஆலோசனை பெறவும் மிகவும் சிரமத்தை சந்தித்து வந்தார்கள். மக்களின் நீண்ட எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் தற்போது அந்த அலுவலகம் நமது டிவிகே ஆட்சி வந்தவுடன் முள் செடிகளால் புதர் மண்டலமாக காட்சி அளித்த சட்டமன்ற அலுவலகத்தை சீர்படுத்தி மீண்டும் திறக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளேன். இந்த கட்டடம் திறந்தது மட்டும் பெரிய விஷயம் அல்ல. மக்களுக்கும் காட்பாடி சட்டமன்ற உறுப்பினரான எனக்கும் நேரடி தொடர்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் காட்பாடி தொகுதி மக்கள் தங்களது கோரிக்கைகள், குறைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து எளிதாக அணுகி பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த அலுவலகம் மக்களின் நம்பிக்கை பெற்ற மக்கள் சேவை மையமாக இனி தளபதி இருக்கும் காலம் வரை காட்பாடியில் டிவிகே ஆட்சி ஒன்றே திறம்பட செயல்படும். அதுவரை எந்த கொம்பராலும் அசைக்க முடியாத கோட்டையாக காட்பாடி விளங்கும். முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகன் சார் அவர்கள் இந்த அவையில் பல ஆண்டுகளாக உட்காருங்க. இல்லைங்க, அப்படி சொல்லக்கூடாதுங்க. என்ன சொல்ல வரான்னு தெரியாம நீங்க வந்து அவர் பேரை சொல்லக்கூடாது. இல்லைங்க, முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகன் சார் அவர்கள் இந்த அவையில் பல ஆண்டுகளாக மக்களுக்கு பாருங்க. இல்லைங்கண்ணே, முன்னாள் இருந்தாரு, அவர் நான் தான் இவ்வளவு ஓட்டு வீத்த ஜெயிச்சேன்னு சொல்றது நீங்க தப்பு சொல்ல முடியாது. அந்த சொல்ல முடியாது. அவரை பற்றி குற்றச்சாட்டோ குறையோ அல்லது அவரை பற்றி வந்து அவதூறாக பேச வார்த்தை வந்து அதை பத்தி நான் கவனிக்கிறேன். பேரை சொல்லி அவரை ஜெயிச்சேன்னு சொல்ல நீ அனுமதிக்கணும். பேசுங்க மாண்பு உறுப்பினர். முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகன் சார் அவர்கள் இந்த அவையில் பல ஆண்டுகளாக மக்களுக்காக பணியாற்ற மூத்த தலைவர். அவருடைய அனுபவத்திற்கு நான் மரியாதை செலுத்துகிறேன். பல ஆண்டுகளாக இந்த தொகுதியில் பிரதிநிதிப்படுத்திய நிலையில் இன்னும் பல பகுதியில் குடிநீர், சாலை, போக்குவரத்து வசதி, பாதாள சாக்கடை, அரசு மருத்துவ வசதிகள், வேலை வாய்ப்பு மற்றும் முக்கியமாக போக்குவரத்து நெரிசல் போன்ற தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளும் கேள்விக்குறியே.
எனது காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் மிக முக்கியமானதும் அத்தியாவசியமான மக்களின் நெடுநாள் தேவை மற்றும் மக்கள் தினமும் சந்திக்கும் மிக முக்கியமான பிரச்சனை காட்பாடி ஜங்ஷன் டு பாலாறு பாலம் வரை நிலவும் மிக மோசமான போக்குவரத்து நெரிசல். காட்பாடி தொகுதி மக்களுக்கு நன்றாக தெரியும். முன்னாள் அமைச்சர் நினைத்திருந்தால் சீர்படுத்தியிருக்க முடியும். கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு ஒரு உயர்மட்ட மேம்பாலம் கட்டி கொடுத்திருக்க முடியும். ஆனால் அவர் அதை ஏனோ கண்டு கொள்ளவில்லை. இப்பொழுது நமது டிவிக்கு ஆட்சி அமைந்தவுடன் தொடர்ந்து பேசுங்க. மானிய கோரிக்கை பத்தி பேசாரு. இப்பொழுது நமது டிவிக்கு ஆட்சி அமைந்தவுடன் அப்படி இல்லை. எந்த ஒரு சாதாரண பொதுமக்களும் உட்காருங்க. அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காட்பாடி தொகுதியிலே தொடர்ந்து 10 முறை சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றவர் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர்தான் அந்த ஊரிலே பல்கலைக்கழகத்திலிருந்து, அனைத்து பேருந்து நிலையத்திலிருந்து, சாலைகளிலிருந்து, பாதாள சாக்கடத்திலிருந்து, குடிநீர் திட்டங்களிலிருந்து, பாலங்கள் வரை கட்டியவர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள். எனவே ஒரு முறை இப்போது வெற்றி பெற்று உடனடியாக ஒன்று செய்யவில்லை என்று சொல்வதெல்லாம் சரியாக இருக்காது. எனவே அவரை போல் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை பார்த்து செய்யக்கூடிய அளவிற்கு பல காரியங்களை செய்தவர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சிறப்பாக பேசிய காலம் 80 நான் எம்எல்ஏ இருக்கிற போது இடி மழை மின்னல் என்று ரஹ்மான் கான் சார், சுப்பு சார் அண்ட் துரைமன் சார் வந்து எழுந்து பேசியதெல்லாம் நினைவில் இருக்கிறது. உறுப்பினர்கள் நீங்க தொடர்ந்து பேசலாம். முன்பு பிரபல மூத்த நடிகர் ஒரு விழாவில் திமுகவின் கட்சி தலைவருக்கு மறைமுகமாக மூத்த உறுப்பினர்களை பற்றி பேசும்போது அவர்கள் கட்சியில் பல பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதிலும் ஃபெயிலே ஆகாத அந்த ரேங்க் ஹோல்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸே விட்டு போக மாட்டேன்னு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த அசாத்தியமான பழைய ஸ்டூடெண்ட்ஸையே எங்கள் தளபதி ஒருவரால் மட்டுமே அவர்களை ஃபெயில் ஆக்கிவிட்டு அந்த கிளாஸ் ரூமின் வாத்தியாரையும் வெளியே அனுப்பிவிட்டார். தேர்தல் பிரசாரத்தில் திரு துரைமுருகன் சார் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது காட்பாடி ஒரு டிஎம்கேவின் கோட்டை, அவரை ஜெயிக்க வைத்தால் அது ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் அமைய காட்பாடி தொகுதி மக்களிடம் மன்றாடினார். ஆனால் அந்த ரெக்கார்ட் பிரேக்கை செய்து அவருக்கு ரெஸ்ட் கொடுத்து காட்பாடியை பெஸ்ட் ஆக்கி அந்த டிஎம்கே கோட்டையை டிவிகே கோட்டையாக மாற்றியவர் எங்கள் தளபதி மாண்புமிகு தமிழக அமைச்சர் அவர்கள் மட்டுமே. காட்பாடி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கைகள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காட்பாடி என்று ஒரு பெயர் சொன்னால் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அது ஒரு ஜங்ஷன் என்றுதான் தெரியும். ஆனால் அது வெறும் ரயில்வே ஜங்ஷன் மட்டுமல்ல, அது ஒரு கல்வி மையம், தொழில் மையம். அவர்கள் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கண்ணி பேச்சு நல்ல ஒரு டாக்டர் அவர். காட்பாடியை பொறுத்தளவு நல்ல டாக்டர் அவர், அதில் ஒன்றும் மாற்று கருத்தல்ல. ஆனால் ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன். அந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற 5 தொகுதியிலேயே அனைத்து வசதியும் உள்ள ஒரு தொகுதி எதுன்னு சொன்னா காட்பாடி தொகுதி தான். நாங்களே பொறாமப்படுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தொகுதியில் வந்து எல்லாத்தையும் திருவள்ளூர் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், தாலுகா ஆபீஸாக இருக்கட்டும், அல்லது சட்டக்கல்வியாக இருக்கட்டும், இப்படி பார்த்து அவர் செய்தவர். அவரை ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு புதிய வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு நான் போட்டியாக இதெல்லாம் செய்ய போறேன்னு சொன்னாக்கா அது வந்து சிறப்பாக இருக்கும். அதை விட்டு அது குறைப்படுவது என்பது தவறு உண்டு. இந்த மட்டமன்றத்தில் என்ன மரபுன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் இங்கே இல்லாத உறுப்பினர்கள் பற்றி யாரும் பேசுறதில்லை. அது உங்களுக்கே தெரியும். நீங்க உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஆனா இங்க இல்ல அவரு இல்லாதவரை பற்றி இங்க பேசுவது என்பது அது மரபல்ல. அதை பற்றி அவர் பேசியதெல்லாம் நீங்க தயவுசெய்து எடுங்க. அவர் மானிய கோரிக்கையில பேசட்டும். இந்த ஆட்சியில் வந்து நான் இதெல்லாம் சாதிக்க போறேன்னு பட்டியலை போடுங்க. அமைச்சரை வைத்துக்கொண்டு இந்த அமைச்சரை வைத்துக்கொண்டு என்னுடைய தொகுதி எப்படி வளர்ச்சிப்பட போறேன், அவரோட சிறப்பா செய்ய போறேன்னு சொல்லுங்க. பெரிய நடிகர் ஒருவர் சொன்னார் என்று சொன்னார், பழைய ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிறாங்கன்னு. ஒரே கட்சியில பழைய ஸ்டூடெண்ட் 50 வருஷமா இருந்தவர் அவர் பழைய ஸ்டூடெண்ட் தான்.
ஒரே கட்சியில் 50 வருஷம் இருந்து பணியாற்றியவர். எனவே அவர் சொன்ன அந்த அர்த்தத்தில் சொன்னாரே தவிர இவர் சொன்னது மாதிரி பழைய ஸ்டூடெண்ட் இல்ல. அதுக்கப்புறம் அந்த நடிகர் அவரிடம் தனிப்பட்ட முறையில் என்ன பேசினார், 2 பேரும் எப்படி பேசினார் என்பதால் சபையில பதிவு செய்ய முடியாது. எனவே வேற ஏதாவது நீங்க வேற உங்க அரசாங்கத்தை பத்தி, உங்க அமைச்சர்களை பற்றி, உங்க முதலமைச்சரை பற்றி பேசுறதை விட்டுட்டு ஏன் இங்க வரீங்க? அது நீங்க எடுத்துறேன். அவர் படித்து பார்த்து ஆய்வு செய்து நீங்கள் கூறிய கண்டிப்பா எடுத்துறேன். மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்றீங்க? மாண்பு உறுப்பினர் தாகிரா சொல்லுங்க. கான்ட்ரவர்சி இல்லாத சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பிறந்து வளர்ந்த ஊர் காட்பாடி தொகுதி. 40 ஆண்டுகளாக திமுக கோட்டை தான் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் நேத்தே சொன்னேனே, அது எதுவுமே அவங்கள பண்ணல. இப்பதான் உங்க கோட்டை அவர் சொல்லிட்டு இல்ல, இப்போ டிவிகே கோட்டையை நாங்க எடுத்துட்டு நிக்க முடியல. உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் மானிய கோரிக்கை மட்டும் பேசுங்க. நீங்க பாருங்க, மாண்பு முதலமைச்சரே காலையில் அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிற போதே உடனே எனக்கு நோட் அனுப்பிச்சிட்டார். பேசுகின்ற உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை மீது பேச சொல்லுங்கள் என்று தன்னை பற்றி புகழ்வதை கூட விரும்பாத ஒரு முதலமைச்சருடைய கட்சியில் இருக்கிற நீங்கள் தயவுசெய்து மானிய கோரிக்கை மீது பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கை மீது எனது ஒரு சில கருத்துக்களை சொல்ல விளைகிறேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கடல் விடல் என்ற குரலிற்கேற்ப ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறைகளுக்கு மிகச்சிறந்த பண்பாளரும் செயலாற்றல் மிக்கவருமான எனது உடன்பிறவா சகோதரர் மாண்புமிகு திரு ஆனந்த் சார் அவர்களை அமைச்சராக நமது முதலமைச்சர் அவர்கள் நியமித்திருப்பதை நான் உள்ளபடியே பாராட்டுகிறேன். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்கு குறிப்பு புத்தகம் பக்கம் 3இல் ஊரக பகுதிகளின் வளர்ச்சியே மாநிலத்தின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு மிக அத்தியாவசியமானது என்பதை அரசு நன்கு உணர்ந்துள்ளது என்றும் அனைத்து கிராமங்களிலும் உட்கட்டமைப்பு வசதிகள், வாழ்வாதார வாய்ப்புகள் மற்றும் பொது சேவைகளை மேம்படுத்தும் வகையிலான உள்ளடக்கிய வளர்ச்சி உத்தியை அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை நான் வரவேற்கிறேன். பக்கம் 14இல் கொள்கை கட்டமைப்பு, வறுமை ஒழிப்பு, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் ஆட்சி முறையை வலுப்படுத்துதல் ஆகிய 3 முக்கியமான தூண்களை அடிப்படையாக கொண்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை உள்ளபடியே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேலூர் மாவட்டத்திற்கு பாலாறு புனரமைப்பு திட்டம் பற்றி பேச கடமைப்பட்டிருக்கிறேன். கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் நந்தி துர்கா மலையில் இருந்து தோன்றி 93 கிலோமீட்டர் கர்நாடகாவிலும் பின் 33 கிலோமீட்டர் ஆந்திராவிலும் அதன் பின் தமிழ்நாட்டில் 222 கிலோமீட்டர் பயணித்து தமிழகத்தில் வங்காள வரிகுடாவில் கலக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாணியம்பாடியில் ஆவாரங்குப்பம் கிராமத்தில் உள்நுழைந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் 50 கிலோமீட்டரும், வேலூர் மாவட்டத்தில் 39 கிலோமீட்டரும், ராணிப்பேட்டையில் 31 கிலோமீட்டர் தூரமும் கடந்து செல்கிறது. வேலூர் மாவட்டத்தில் மாதனூர் எல்லையில் துவங்கி பிரம்மபுரம் வரை பாலாறு பயணிக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கடந்த காலங்களில் தோல் தொழிற்சாலை கழிவுகளால் மாசு அடைந்தும் தற்போது திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டையில் முறையாக சுத்திகரிப்பு அமைப்புகள் செயல்படாமையால் கழிவுநீர் நேரடியாக பாலாற்றில் கலந்து பாலாறு மிகவும் மாசடைந்துள்ளது. தற்போது கழிவுநீர் கலப்பதை தடுத்திட பல முயற்சிகள் மேற்கொண்டு வரும் நிலையிலும் மாசடைந்த பாலாற்றினை சுத்தம் செய்திடும் இனி வரும் காலங்களில் பாலாற்றினை பாதுகாத்திட பாலாறு புனரமைப்பு திட்டம் ஒன்றினை அரசு செயல்படுத்திட முன் வர வேண்டும் எனவும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவரின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது காட்பாடி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காட்பாடி என்று ஒரு பெயர் சொன்னால் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் அது ஒரு ஜங்ஷன் என்றுதான் தெரியும். ஆனால் அது வெறும் ரயில்வே ஜங்ஷன் மட்டுமல்ல, அது ஒரு கல்வி மையம், தொழில் மையம், பண்பாட்டு கலவை. உலகம் முழுவதும் இருந்து காட்பாடியில் உள்ள புகழ்பெற்ற விஐடி தனியார் பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் வந்து செல்கிறார்கள். அது மட்டுமல்ல, காட்பாடி ஜங்ஷனில் இருந்து தினந்தோறும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றனர். மேலும் இந்த காட்பாடி சாலை தமிழ்நாட்டையும் ஆந்திர மாநிலத்தையும் இணைக்கும் முக்கியமான சாலை. இரட்டை நகரங்களான காட்பாடியும் வேலூரும் பொதுமக்களுக்கு இந்த காட்பாடி ஜங்ஷனிலிருந்து பாலாறு ஆற்றை கடக்கும் சாலை வரை தினந்தோறும் போக்குவரத்து நெரிசலால் அவதிப்படுகின்றனர்.
ஆதலால் நமது மாண்புமிகு தமிழக முதல்வரையும் மாண்புமிகு பொதுப்பணித்துறையும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரையும் இந்த காட்பாடி நகரத்திற்கு காட்பாடி ஜங்ஷனில் இருந்து பாலாற்று பாலம் வரை உயர்மட்ட மேம்பாலம் ஒன்றை தொலைநோக்கு பார்வையுடன் அமைத்து தர தொகுதி மக்களின் சார்பாக பணி ஒன்புடன் மாண்புமிகு பேரவைத் தலைவரின் வாயிலாக தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காட்பாடி தொகுதி 50% நகரமும் 50% கிராமங்களும் கொண்ட பகுதியாகும். பல வருடங்களாக காட்பாடி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட மகிமண்டலம், இளையநல்லூர், தேன்பள்ளி, வெப்பாலை ஆகிய கிராமத்து மக்கள் இப்பகுதியில் சிப்காட் தொழிற்பூங்கா மற்றும் அணுகு சாலைகள் அமைய எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதே பகுதி மக்கள் இவர்களின் நிலத்தை இவர்களுக்கு மத்திய மின்சாரத்துறையின் பவர் கிரிட் நிறுவனத்திற்கு இவர்கள் தங்களின் நிலத்தை தாரை வார்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதே கிராம பகுதி மக்கள் தங்கள் நிலத்தை மீண்டும் சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ஹைவே அமைய இவர்களின் நிலம் மத்திய அரசால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக சென்னை பெங்களூர் புல்லட் ட்ரெயின் திட்டத்திற்கும் இதே பகுதி கிராம மக்களின் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்தனை பாரங்களையும் இதே கிராம பகுதி மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக சென்ற ஆண்டு அக்டோபர் 2025 தமிழ்நாடு அரசால் கடந்த ஆட்சியாளர்களால் சிப்காட் அமைய ஜிஓ இயற்றியுள்ளார்கள். இப்பகுதி மக்கள் இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? அவர்கள் கேட்பது ஒன்றே ஒன்று, எங்களுக்கு காசு வேண்டாம், எங்களுக்கு நிலம்தான் வேண்டும் என்று ஒருமித்த குரலுடன் கேட்கின்றனர். இது நமது தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டதால் நான் பேரவைத் தலைவரின் வாயிலாக நமது மாண்புமிகு முதல்வருக்கும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சருக்கும் இந்த கிராம பகுதி மக்கள் இடத்தை ரத்து செய்து காட்பாடி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட வேறு ஒரு இடத்தை தேர்வு செய்து சிப்காட் தொழிற்பூங்காவை அமைக்குமாறு எனது காட்பாடி தொகுதி மக்களின் சார்பாக இந்த அவசியத்தை கருதி மிக விரைவில் நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சேவூர், காரணாம்பட்டு மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் ஏராளமான கால்நடைகள் உள்ளன. இந்த பகுதி மக்களின் முக்கிய தொழிலாக வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு உள்ளது. ஆனால் இக்குறிப்பிட்ட பகுதியில் அரசு கால்நடை மருத்துவமனை எதுவும் இல்லாததால் விவசாயிகளின் அத்தியாவசிய தேவையான அரசு கால்நடை மருத்துவமனை சேவூர் டு காரணாம்பட் கிராமம் சாலை இடையே கட்டிக் கொடுக்க பேரவைத் தலைவரின் வாயிலாக மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாற்றம் வேண்டி மக்கள் மாறிவிட்டார்கள், ஆட்சியும் மாறிவிட்டது, அதிகாரிகளும் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது. 30 ஆண்டுகள் அதிகாரம் இருந்தது. இன்று மக்களின் தீர்ப்பு மாற்றத்தை தேர்ந்தெடுத்துள்ளது. பதவி என்பது நிரந்தரம் அல்ல, மக்களின் நம்பிக்கையே நிரந்தரம். காட்பாடி மக்கள் வாக்கால் கூறிய செய்தி ஒன்றுதான், வாக்குறுதிகள் போதும், இனி வளர்ச்சி வேண்டும். எதிர்க்கட்சி எவ்வளவு விமர்சித்தாலும் அதற்கு எங்கள் பதில் பேச்சால் அல்ல, மக்களின் பணியால் இருக்கும். தொகுதியின் வளர்ச்சியே எங்கள் அரசியல். என்னோட வெற்றிக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த எனது மாவட்ட செயலாளருக்கும் பகுதி ஒன்றிய பேரூராட்சி செயலாளர்களுக்கும் மற்றும் அனைத்து கிளை கழக நிர்வாகிகளுக்கும் எனது குடும்பத்தாருக்கும் எனது நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை காட்பாடி தொகுதி மக்களுக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் இருந்து எனது நெஞ்சாஞ்ச நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் அவர்கள் ஊழலற்ற நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள். அவர்களை பின்பற்றி நானும் என் தொகுதி மக்களுக்கு நேர்மையான சேவை செய்வதில் உறுதியாக இருக்கிறேன். அரசியலில் புதியவரான எனக்கு இப்பெரும் வாய்ப்பை வழங்கி என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதனின் கனவிற்கு மதிப்பளித்த முதல்வர் அவர்களுக்கு என் உள்ளம் நிறைந்த நன்றி. காட்பாடி வளரட்டும், வேலூர் மாவட்டம் வளரட்டும், தமிழ்நாடும் வளரட்டும். நன்றி, வணக்கம்.